இங்க புதுசா கல்யாணம் ஆன ராதாவை வெளியே குளிக்க வந்தா அங்க புருஷன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்டோ ராதாவை தப்பான நோக்கத்துல பாத்துட்டு இருப்பான். ராதாவை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை பிரேக்கப் பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருப்பா. இவளை லவ் பண்ணவனும் நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு அவன் என்னையே ஏமாத்திட்டு போயிட்டா, அவளை ஏதாச்சும் பெருசா பண்ணுடா மச்சான்னு சொல்லுவான். அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாம் பதட்டமா ஓடி வர பார்த்தா ராதாவை கொடூரமா கொலை பண்ணி ஊருக்கு வெளியே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த போலீஸோ விசாரிக்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டா அவங்களோ இவளோட காதலன் தான் அதை செஞ்சிருப்பான்னு சொல்ல போலீஸும் அவனை விசாரிக்கணும்ன்ற பேர்ல கூப்பிட்டு வெளுத்து வாங்குவாங்க. அதனால வழி தாங்க முடியாத அவனோ செய்யாத குற்றத்தை நான் தான் செஞ்சுன்னு ஒத்துக்குவான். வெளியே வரும்போது ஹீரோ பார்த்தா அவனோ ஹீரோட காலிலே ஐயா நான் இந்த கொலைவே பண்ணலன்னு சொல்லிட்டு கதறுவான். ஹீரோவா அவன் விசாரிச்சு பார்த்துட்டு அவன் நிரபராதி அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்ல பார்த்தா அதே ஊர்ல இன்னொரு பொண்ணையும் சேம் பேட்டர்ன்ல கொடூரமா கொலை பண்ணிட்டாங்கன்னு போன் கால் வரும். ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு போய் செக் பண்ணும்போது அந்த பொண்ணோட போன் எவிடன்ஸா கிடைக்க அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த கில்லரும் அந்த பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்ல உன் புருஷன் எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான்னு கேட்டு அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்டே நடந்துக்கிட்டு கடைசியில கொடூரமா கொலையும் பண்றான். இதெல்லாம் வீடியோல பார்த்த ஹீரோ செம்ம கடுப்பாவ பக்கத்துல அந்த பெண் போலீஸும் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது சார், ஏதாச்சும் பெருசா தண்டிக்கணும்னு சொல்லுவாங்க.